அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 சாமுவேல் 27:6-7 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது ஆகீஸ் அன்றைய தினம் சிக்லாகை அவனுக்கு கொடுத்தான். அது நிமித்தம் சிக்லாக் இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறது. தாவீது பெலிஸ்தரின் நாட்டிலே 1 வருஷமும் 4 மாதமும் குடியிருந்தான். தாவீது பெலிஸ்த தேசத்துக்கு போனான். காத்தின் ராஜாவாகிய ஆகீஸை அவன் கேட்டுக்கொண்டதின்படி இந்த ஆகீஸ் ராஜா தாவீதுக்கும் அவனோடு இந்த ஆட்களுக்கும் சிக்லாக் என்கிற பகுதியை கொடுத்தார். அந்த சிக்லாக்கிலே தாவீதும் அவனோடு இந்த ஜனங்களும் கிட்டத்தட்ட 1 வருஷம் 4 மாதம் அங்கே குடியிருந்தார்கள். இப்போ அந்த இடத்துல சவுலினால் உண்டாகிற பயமில்லை. சவுல் துரத்துவதை நிறுத்திவிட்டார். பெலிஸ்த தேசத்துக்கு சவுல் வரப்போகிறதில்ல. ஆக பயம் இல்லை, நிம்மதியாக இருக்கிறாரு, சமாதானமாக இருக்கிறார். மட்டுமல்ல, அந்த இடத்துல முன்பு போல ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இல்லை. ஆக விடுதலையோடு இருக்கிறதாக தாவீதும் அவனுடைய ஜனங்களும் பெருமூச்சு விட்டிருப்பார்கள். ஆனால் அந்த சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியும் நிரந்தரமானது அல்ல, தற்காலிகமானது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, தேவ சித்தத்தை விட்டு ஒரு தேவ மனிதன் தேவ பிள்ளை வெளியேறிவிட்டால் அவர்கள் நினைக்கிறது போல ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்தாலும் அவர்கள் பெறுகிற நிம்மதி, அவர்கள் பெறுகிற சமாதானம், சந்தோஷம் எதுவாக இருக்கட்டும், அது நிரந்தரமாக இருக்க முடியாது. அது தற்காலிகமானதாக தான் இருக்க முடியும். ஏன்னா தேவ சித்தத்தை விட்டு தேவன் வைத்து எடுத்து விட்டு வெளியேறுகிற தேவ பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் நிம்மதியாக இருக்க முடியாது. பணம் இருக்கலாம், வசதி வாய்ப்பு இருக்கலாம், நல்ல ஸ்தானங்கள் இருக்கலாம், ஆனால் நிம்மதியாக இருக்க முடியாது. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். சில நேரத்தில் நாம் நினைக்கலாம், இது நியாயம்தானே, சவுலுக்கு தப்பி தன்னையும் தன்னோடு இருக்கிற 600 பேர் குடும்பங்களை எல்லாம் பாதுகாத்து கொள்வது என்பது நியாயம்தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆக பாதுகாப்பு தேடி அங்கே போயிருப்பதில் என்ன தவறென்று கூட நினைக்கலாம் நீங்கள். ஆனால் தேவ பிள்ளைகளே, இது தேவனுடைய திட்டம் அல்ல. தாவீது ஆகீஸ் ராஜாவிடத்தில் சிக்லாக்கில் இருப்பதுங்கிறது தேவ திட்டம் அல்ல, தேவ சித்தம் அல்ல. இது தாவீதின் திட்டம், தாவீதின் சித்தம். ஆண்டவரிடத்தில் கேட்டு, ஆண்டவரே அங்கே போகலாமா என்று கேட்டு அங்கே போகல பாருங்க. அவர் சுய சித்தத்தின்படி சுய விருப்பத்தின் போய் இருந்த இடம் தான் இந்த சிக்லாக். ஆகவே தான் சொல்லுகிறேன், ஆக தேவ சித்தம் இல்லாம இடத்துல போய் எத்தனை பாதுகாப்பு இருக்கு நினைச்சாலும் சரி, அது நிரந்தரம் அல்ல. ஒரு நாள் அந்த இடத்திலேயும் புறப்பட வேண்டியது சூழ்நிலை வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நெருக்கங்களோடு இருக்கலாம், நீங்க பாடுகளோடு இருக்கலாம், மிகுந்த போராட்டத்தோடு இருக்கலாம் நீங்க. ஆனால் நாம் கர்த்தரோடு இருப்போமானால் அதுவே மிக சிறந்தது. அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவரே நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமாயிருப்பாரே தவிர கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.